Hello friends, welcome to Rama Semi Kitchen. திரும்ப உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான மில்க் ஷேக் வெரைட்டிஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு 6 வகையான மில்க் ஷேக் பண்ணியிருக்கேன் நான். என்னென்னன்னு பார்ப்போம் இப்போ. அதுதான் இப்போ நான் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கேன். பனானா மில்க் ஷேக், மேங்கோ மில்க் ஷேக், ஹார்லிக்ஸ் மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக், Oreo பிஸ்கட் மில்க்ஷேக், Papaya Milkshake எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாமே வந்து நல்லா வந்துச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணணும் தான் இந்த வீடியோ எடுத்தேன். மிஸ் பண்ணாமல் இந்த 6 மில்க் ஷேக்கையும் பாருங்கள். வாங்க இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து மிக்ஸி கப் எடுத்து வச்சுட்டேன். மாம்பழம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அது கூட சர்க்கரை, நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லுன்னு வேணும்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே கூட அரைச்சிக்கலாம். பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து 200 ml சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இவ்வளோ சூப்பராக திக்காக அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம கிளாஸில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக மாம்பழம் சின்ன சின்ன பீஸாக இருக்கிறத அடியில் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம அரைச்ச மில்க் ஷேக்கை இதில் ஊற்றிக்கலாம். ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் மாம்பழம். நம்மளோட மாம்பழ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான திக்கான மாம்பழ மில்க் ஷேக் ரெடி. ஓரியோ பிஸ்கட் மில்க் ஷேக் பார்க்கலாம். ஓரியோ பிஸ்கெட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் உடச்சி போட்டுக்கலாம். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பிஸ்கெட்டே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கனால சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக பால். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு கூட நீங்கள் மொத்தமாக சேர்த்துக்கினாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி, ஏன்னா பிஸ்கெட் வந்து உங்களுக்கு மேஷ் ஆகணுன்றதுனால கொஞ்சம் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக பட்டை பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற அந்த பட்டையோட பொடி தான் இது. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மில்க் ஷேக்குக்கு இது சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். ஐஸ் க்யூப் வேணும்னா நீங்கள் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. சூப்பராக நம்மளோட ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுது. இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அடியில் கொஞ்சம் பிஸ்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிடும் போது கூட அந்த பிஸ்கெட்டோடு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக. அதுக்கு மேலே சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து நான் 1 ஸ்பூன் வைக்கிறேன். கொஞ்சமாக மேலே பிஸ்கெட். நம்ம ஐஸ்கிரீம் போட்டுட்டோம். பிஸ்கெட் மேலே போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சாக்லேட் சிரப் போட்டுக்கலாம். நான் வந்து ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணுறேன். இது மேலே போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளோட ஓரியோ பிஸ்கெட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். சாக்லேட்டை ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி கப்பில் போட்டுக்கிறேன். சாக்லேட் சேர்த்தாச்சு. சர்க்கரை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நான் ஒரு சின்ன கப் அளவு இப்போ செய்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிறேன். பால் 200 கிராம் வந்து நான் இப்போ எல்லா மில்க் ஷேக்குக்குமே எடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாஸில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாக்லேட் சிரப்பை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அதில் அது மேலே நம்ம கிளாஸை ஊற்றியாச்சு. அதுக்கு மேலே நான் இதில் வெனிலா ஐஸ்கிரீம் போடுறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் போட்டுக்கலாம். நம்மளோட சூப்பராக சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த சாக்லேட் சிரப் ஊற்றுனதுனால அது கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளோட சாக்லேட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பனானா மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அதுக்கு பனானா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டேன். சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
சர்க்கரை எல்லாத்துலேயும் நான் சேர்க்குறேன். சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லம் இல்லைன்னா பனவெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் உனக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக சாக்லேட் சிரப் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பனானா மில்க் ஷேக்கு ஏலக்காய் பொடி போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன். இப்போ பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பனானா மில்க் ஷேக் அரைச்சாச்சு. சாக்லேட் சிரப்பை லைட்டாக கிளாஸில் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றினாலே அது கீழே லைட்டாக வந்துடும் இந்த மாதிரி. இப்போ இது மேலே நம்ம மில்க் ஷேக்கை ஊற்றிக்கலாம். நம்ம இப்படியே சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஐஸ்கிரீம் வைக்கிறேன். இதில் சாக்லேட் ஐஸ்கிரீம் வைக்கிறேன் நான். மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப். சூப்பராக நம்மளோட பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹார்லிக்ஸ் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். அடுத்தது மிக்ஸி கப்பில் ஹார்லிக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஹார்லிக்ஸ் போட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பால் 200 கிராம் சேர்த்துக்கலாம். 200 ml பட்டை பொடி லைட்டாக ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. ஹார்லிக்ஸ் மில்க் ஷேக்கில் இந்த பட்டை பொடி சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஹார்லிக்ஸ் மில்க் ஷேக் நல்லா அரைச்சாச்சு. கிளாஸில் ஊற்றிக்கலாம். பால் வந்து நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் நான் எடுத்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அந்த பால் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால தான் நல்லா திக்காக இருக்குது. இது மேலே சாக்லேட் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக மேலே போடுறேன். நீங்கள் ஐஸ்கிரீமே போட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக திக்காக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி மேலே தான் போட்டு கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் என்ன அது மேலே கூட போட்டு அரைக்கலாம். மேலே கொஞ்சமாக ஹார்லிக்ஸ் சாக்லேட் சிரப் சேர்த்தாச்சு. இப்போ சூப்பராக நம்மளோட ஹார்லிக்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. பப்பாயா மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். பப்பாயா வந்து ஒரு ½ தான் எடுத்திருக்கேன் நான். பாதி இருக்குது, பாதி பப்பாயா மட்டும்தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனால் நீங்கள் உள்ளே வந்து எடுத்திங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். அதை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம பால் சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பப்பாயா மில்க் ஷேக் வந்து நல்லா அரைச்சாச்சு. சூப்பராக லைட் ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் பப்பாயாவுக்கு வைக்காதீங்க, அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. வெனிலா ஐஸ்கிரீம் நீங்கள் இந்த ஐஸ்கிரீமை இது கூட போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் அதுவும் சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸ் பப்பாயா போட்டுக்கோங்க. நம்மளோட சூப்பராக பப்பாயா மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. எல்லா மில்க் ஷேக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் பண்ணி பார்த்தேன். எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். கண்டிப்பாக இந்த மில்க் ஷேக்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.